ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஐபிஎல் 2026 டீம் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற டீம் 3 டைம்ஸ் சாம்பியன்ஸ், ஐபிஎல் சாம்பியன்ஸ் எஸ்ஆர்கே ஷாருக் கான் அவங்களோட டீம். எஸ் நனதர் தென் கேகேஆர். அதான் பார்க்க போறோம். எஸ் கேகேஆர் 3 டைம் சாம்பியன்ஸா இருந்து I think this year they have made a huge changes and Andrew Russellோட retirement and Venkatesh Iyer வந்து to RCB let him go. But என்னதான் என்ன பெரிய மைனஸ் இருந்தாலும் they do have such a good ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ்னு சொல்லலாம். both Tim Seifert and Finn Allen goes to in KKR and ஒரு சில குட் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அஜிங்கியா ரஹானே அகைன் ஹி இஸ் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் த கேகேஆர். எஸ் பார்ப்போம். அண்ட் தே ஹாவ் வருண் சக்கரவர்த்தி ஆஸ் வெல். ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் வில் பி குட் ஸ்பின் பார் பண்ணி சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி தான் நமக்கு ஆன் பேப்பர் பார்த்தா தெரியுது. Yes, let's get into a deep analysis. இதான் வந்து கேகேஆரோட ஃபுல் ஸ்குவாட். அண்ட் இதான் இவங்க தான் வந்து நியூலி ஆடட் பிளேயர்ஸ் டு த டீம். ஸோ இந்த டீம் வச்சு த ப்ராபபிள் 11 ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ் 11 என்னன்னா வந்து ப்ராபபிள் 11 ஆஃப் கேகேஆர். ஸோ எஸ் இது பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் பேலன்ஸ் டீமாக தான் தெரியுது ஆன் பேப்பர். ஸோ எஸ் லெட் சி வி வில் டீப் டிஸ்கஸ் இந்த லைனை பற்றி பார்ப்போம். ஸோ எஸ் ராம், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? டு யூ மேக் எனி சேஞ்சஸ் இன் திஸ் பிளேயிங் 11 ஆர் யார் கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இதுதான் ப்ராபபிள் 11 படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா நான் என் டீம்ல அத்தனை சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராபபிள் 11க்கும் இதுக்கும் என்னோட டீமுக்கும் பயங்கர ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய டிபேட் நிறைய ஓடும் நினைக்கிறேன் இதை பத்தி. ஃபர்ஸ்ட் ஸோ என்னோட டீம்ல வந்து அதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு வின்னிங் காம்பினேஷனா கேகேஆர் வந்து மாறுறதுக்கு. நான் வந்து ஆஸ் அ கேப்டனா இருந்தா நான் இந்த 11 தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 11. இது அப்கோர்ஸ் இட் இஸ் வெரி டிபேட்டபிள். நான் எடுத்த 11 நீங்க வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் கோ வித் Finn Allen and Tim Seifert as my openers. Finn Allen and Tim Seifert அந்த காம்பினேஷன் I will not change. ஏன்னா வேர்ல்ட் கப்லயே நம்ம பார்த்தோம் எப்படி ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காம்பினேஷன் I will not change. So I will go with Finn Allen and Tim Seifert. One down பார்த்தா அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அங்கிரிஷ் ரகுவன்ஷி has been playing really well. ஒன் டவுன்ல அவர் கிடைச்ச சான்சஸ் எல்லாம் நல்லா சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. He looks a very solid player, technically very sound. ஸோ ரொம்ப யங் பர்சன் வேற, ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் தான் ஆகுது, 21 or 22 தான் ஆகுது. ஸோ இஸ் வெரி யங் அண்ட் ரொம்ப நாளா ஆடி இருக்காரு அவருக்கு கிடைச்ச சான்சஸ் யூஸ் பண்ணி. ஸோ ரகுவன்ஷி வில் பி மை ஒன் டவுன், ஃபாலோட் பை டூ டவுன். இவர் கேப்டனா இவர் ஆடிதான் அவ்வளோ வழி கிடையாது. கேப்டன் cannot drop himself. ஸோ டூ டவுன் வில் பி ராணே. எனக்கு டூ டவுன் வில் பி ராணே. த்ரீ டவுன் ரிங்கு சிங், ஃபோர் டவுன் ராமன்தீப். ஸோ என்னோட டாப் 6ல பார்த்தா ரெண்டு ஃபாரினர்ஸ் தான், Finn Allen, Tim Seifert, ரகுவன்ஷி, ரஹானே, ரிங்கு சிங், ராமன்தீப் சிங். 7ல I will play சுனில் நரேன். போன வருஷம் வரைக்கும் சுனில் நரேன் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த வருஷம் அந்த காம்பினேஷனுக்காக, அந்த Finn Allen, Seifert அந்த காம்பினேஷனுக்காக I want to see that explosive combination once again. ஸோ அதனால ரகுவன்ஷியை வந்து ஒன் டவுனுக்கு கீழே ஆட வைக்கிறது வேஸ்ட். ஸோ அதனால I'm just making Raghuvanshi number 3. நரேன் வந்து போலரா ஆடிக்கலாம் இந்த சீசனு. ஏன்னா Finn Allen and Seifert ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு I am playing நரேன் at 7 and 8 will be வைபவ் அரோரா அவரோட நியூ பால் ஸ்கில்ஸுக்காக. ஸோ 8ல I will play வைபவ் அரோரா. 9ல வந்து பிளே வருண். 9ல I will play வருண். 10ல இந்த 10 and 11 வந்து என்னோட டீம்ல இந்த அனுகுல் ராய்னு ஒரு ஸ்பின்னர் இருப்பார். அனுகுல் ராய் வந்து ரொம்ப அன்சங் ஸ்பின்னர். ஸோ நான் அவர் ஆடிருக்கேன், என் டீம்ல அவர் இருக்காரு. அனுகுல் ராய் நான் அவர் ஆடி இருக்கேன் டீம்ல. அண்ட் நம்பர் 11
இதுதான் ரொம்ப சர்ப்ரைஸ் பிக்கு. நிறைய பேர் இந்த பிக்குக்கு போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்னு நினைக்கிறேன். நான் ஐ ஹவ் கான் வித் பிளெஸிங் முசர்பானி as my fourth foreigner. I have gone with Blessing Musarpani as my fourth foreigner. Green ஆனதெல்லாம் போதும். கிரீனை வச்சுட்டு 21 கோடி எதுக்கு வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் கிரீன்ன்றது எனக்கு தெரியவே இல்லை சத்தியமா. அவர் வந்து 21 crores ஒர்த்தான்றது எனக்கு தெரியல. ஆனா ஏன் லெவல்ல அவன் ஆடவே மாட்டேன். ஐ வில் நாட் பிளே கிரீன் இன் எனி ஆஃப் மை மேட்சஸ். இதுதான் என்னோட ஃபிக்ஸட் 4 ஃபாரினர்ஸா இருக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து ஃபின் ஆலன், சைபர்ட், நரைன் அண்ட் முசர்பானி. இந்த முசர்பானி வந்து இப்போ ரீசெண்டா இந்த வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம் நம்ம எப்படி அவர் போலிங் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஹஸ் போல்ட் வெரி கன்சிஸ்டன்ட்லி. ஸோ ஆஸ்திரேலியாவோட மேட்ச் எல்லாம் எவ்ரிபடி சா வாட் முசர்பானி இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹோல் டோர்னமெண்ட்லேயே ஹி ஹஸ் பீன் போலிங் வெல். ஸோ கிரீனை வச்சுட்டு கிரீனுக்கு கொடுத்தாலாம் 4 ஓவருக்கு 45 50 அப்படின்ற மாதிரி போயிடும். இது பேட்டிங்ல வந்து தொசுக்குவாரு. அது தொசுக்கிறதுக்கு ஆளுங்க ஏற்கனவே இருக்காங்க எனக்கு. ஸோ ஐ வில் நாட் பிளே கிரீன் அட் ஆல் இன் எனி ஆஃப் மை மேட்சஸ். ஸோ இவங்க தான் என்னோட 4 ஃபாரினர்ஸ் தான் இருக்கும். இம்பாக்ட் பிளேயரா இங்க வந்து ஒரு குழப்பம். இம்பாக்ட் பிளேயரா மீதி இருக்கிற டீம்ல இருந்து மீதி இருக்கிற பிளேயர்ஸ்ல யாரை செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கால் ஃபார் லெக் ஸ்பின்னர். இப்போதைக்கு லெக் ஸ்பின்னருக்கு போயிருக்கேன். பிரசாந்த் சோலாங்கின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அவருக்கு போயிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டீம். ஸோ என்னோட மேஜர் மிஸ் வந்து நீ சொன்ன ஆக்ஷன், ஐ மீன் நீ சொன்ன அந்த இதுல இருந்து ஐ வில் நாட் பிளே கிரீன் வித் எனி ஆஃப் மை மேட்சஸ். சிஎஸ் நீங்க சொன்ன ஸ்குவாட் லைக் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் டிபேட்டபிள். சிஎஸ் லக்ஷ்மன் உங்ககிட்ட வரும்போது எஸ் தே ஆர் மிஸ்ஸிங் வெங்கடேஷ் ஐயர். டு யூ திங்க் அது வந்து அவங்க டீமுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? ஆர் வில் ஃபின் ஆலன் அண்ட் டீம் சைஃபர்ட் அந்த ரோல் வந்து எடுத்துட்டு போவாங்களா? வாட் டு யூ திங்க்? யா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கடேஷ் ஐயரை எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட பிளேயிங்கோட மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஐ ஹவ் மேட் ஷுர் தட் தே வாண்ட் மிஸ் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா என்னோட இதில் படிக்கும் போது யூ வில் நோ தட் as far as I am concerned பேசிஸ் ஆர் கவர்ட் தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்க கேட்டது வந்து வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆண்ட்ரே ரசல் வில் பி ஹியூஜ் மிஸ். ஆண்ட்ரே ரசல் இல்லாத ஒரு பாடி ப்ளோ கேகேஆருக்கு. ஸோ தட் வில் பி அ பிக் வாய்ட் டு ஃபில். அது ரொம்ப கஷ்டம் ஃபில் பண்றது. ஏன்னா அவர் மாதிரி ஆல்ரவுண்டர் வந்து ஐபிஎல் ரொம்ப ரேர் கமோடிட்டி. ஸோ அது வந்து ஹியூஜ் மிஸ்ஸா இருக்கும். பட் எனிவே இது இப்போ நம்ம பழச பத்தி பேச பிரயோஜனம் இல்லை. இருக்கிற ஸ்குவாட வச்சு நான் பில்ட் பண்ணியிருக்கேன் என்னோட 11. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் ராம். நான் வந்து ஐ வில் ஓப்பன் வித் நரைன் அண்ட் சைஃபர்ட். என்னோட டீம்ல ஆலன் கிடையாது. நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நரைன் இப்போ நான் வந்து லைக் ஐ வாண்ட் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த ஃபாரினர்ஸ். இருக்கிற 7 ஃபாரினர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்ஜூர்டு 14 இன்ஜூர்டு. ஸோ 6 சம்திங் தான் இருக்காங்க ஃபாரினர்ஸ். ஸோ அதனால அதுல வந்து ஐ வாண்ட் த பெஸ்ட் 11 வித் த பெஸ்ட் ஆர்டர் ஆஃப் பேட்டிங். ஸோ அதனால ஐ ஹவ் பிக் நரைன் அண்ட் சைஃபர்ட் அஸ் ஓப்பனிங். சைஃபர்ட் வந்து டாப் ஃபார்ம்லயும் இருக்காரு. தென் இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர். ஸோ இ கவர்ஸ் மை விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் ஆல்சோ. அந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வேற யாரோ இன்னொருத்தர் தஹியாவோ யாரோ எனக்கு தெரியல, அவங்க தான் இருக்காங்க கீப்பரா. ஸோ அதனால ஐ வில் கோ வித் சைஃபர்ட் அஸ் ஓப்பனர் அலாங் வித் நரைன். நரைன் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் எனிபடி எல்ஸ். ஸோ நரைன் வந்து ஒரு குயிக் ஃபயர் 30-35 வந்துச்சுன்னா கூட போதும் எனக்கு ஆஃப் 10-15-20 பால்ஸ். ஸோ நரைன் அண்ட் சைஃபர்ட் ஓப்பனர்ஸ். அதில் நரைன் வந்து போலிங்கும் கவர் பண்ணிடுறாரு. ஒன் டவுன் வந்து ஐ வில் பிளே ரச்சின் ரவீந்திரா இன் மை டீம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து இப்போ இஸ் பீன் இன் குட் கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து போலிங்ல வந்து இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்தோம் இஸ் பீன் போலிங் வெல். அஃப்கோர்ஸ் அது வந்து கொலம்போ பிச்சஸ்ல கொலம்போ பல்லக்கேல எல்லாம் போட்டாரு. பட் இந்தியா கொஞ்சம் அடி வாங்கினாரு. பட் ஸ்டில் ஐ வில் பேக் ஹிம். ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து கேன் பி யூஸ்ஃபுல் அடிஷன். அண்ட் பேட்டிங்ல வந்து நம்பர் 3 குட் பி a குட் ரோல் ஃபார் ரச்சின் ரவீந்திரா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு வந்து மை தேர்ட் ஃபாரினர், என்னோட டாப் 3 எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ராமுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ லைக் ராம் பேட் 4th ஃபாரினர் அஸ் அ bowler. நான் வந்து ஐ வில் பிளே டாப் 3 எல்லாமே ஃபாரினர்ஸ், நரைன், சைஃபர்ட், ரவீந்திரா. அண்ட் தென் நம்பர் 4 வில் பி ரகுவன்சி. போன வீடியோல ஆதர் சொல்லியிருந்தான் கில் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு. எனக்கும் கில் பிடிக்கும். பட் ஐ லவ் ரகுவன்சிஸ் பேட்டிங். நான் ஃபர்ஸ்ட் பால் அவன் ஆடினதை பார்த்துலேருந்தே ஐ ஹவ் டிசைடட் இஸ் அ ப்ராஸ்பெக்ட் ஃபார் த ஃபியூச்சர். நான் அப்படியே ஃப்ளூவெண்டா இருக்கும் கவர் டிரைவ்லாம். அது கோலியை பார்க்குற மாதிரி இருக்கும். கோலி கில் அந்த ஷார்ட்ஸ்லாம் ஃபிளிக் கவர் டிரைவ்லாம் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரோக் மேக்கர். அவரை நான் எந்த காலத்துக்கும் ட்ராப் பண்ண மாட்டேன். ஸோ நம்பர் 4ல ஐ வில் ஹவ் ரகுவன்சி. லைக் லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ராணே ரகுவன்சி மாத்தி ஆடினாங்க. ராணே 3 ரகுவன்சி 4, ரகுவன்சி 3 ராணே 4 அந்த மாதிரி. பட் இந்த வருஷம் ஐ வில் பிளே ரகுவன்சி at 4 செட்டா கொடுத்துருவேன். ஏன்னா 3 லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக ஐ வில் கோ வித் ரவீந்திரா 3. ஓகே நம்பர் 5 பாத்தீங்கன்னா ஐ வில் ஹவ் ராணே. அதான் ராம் சொன்னது ஐடியல். ஏன்னா கேப்டன் ஆடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ ராணே at 5. இதுல வந்து ஐ வில் பிளே லைக் சுப்ரமணியம். பார்த்தீங்கன்னா சென்னை எப்படி பண்ணாங்களோ ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி. இப்போ குயிக்காக நரைன் சைஃபர்ட்லாம் அக்ரெசிவ் பிளேயர்ஸ். டக்குன்னு விக்கெட் வந்துச்சுன்னா ஐ வில் சென்ட் ராணே at 5.
ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு 30 for 3 ஆயிடுச்சுன்னா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ராணே வந்துருவாரு. இல்ல இப்ப 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விழல, இல்ல ஒரு 2 விக்கெட் தான் விழுந்திருந்ததுன்னா ஐ வில் சென்ட் நெக்ஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் பிளேயர் ஐ வில் சென்ட். இப்போ வந்து ஸோ அதனால அப்படி வச்சுப்பேன். ராணே வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஐ வில் பிளே இந்த 11. நெக்ஸ்ட் வந்து 6 வந்து கேமரான் கிரீன் என்னோட 11ல. இது நான் சொல்லிடுறேன், இட் வில் பி சர்ப்ரைசிங் ஃபார் மெனி ஆஃப் யூ. கேமரான் கிரீனோட ஐபிஎல் ஸ்டாட்ஸ் வந்து ஆவரேஜ் 44 வித் பேட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 156. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எஸ் கம்ப்ளீட்லி டவுன் இன் கான்ஃபிடன்ஸ், ஒன்றும் பெருசாக அடிச்சதே கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எப்பாவது அடிக்கக்கூடிய பிளேயர். பட் நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி த பெஸ்ட் யூட்டிலைசேஷன் எனக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பனிங்ல கிடைச்சிடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் நீட் டு பிளே ஆலன். ஸோ ஐ வில் கோ வித் கிரீன். ஏன்னா கிரீன் வந்து ஃபினிஷிங்ல வந்தாருன்னா ஆர்சிபிக்கே ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடினார் அவர் 24 சீசன்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்க்கு ஒரு லாஸ்ட் 2 overs 3 overs இஃப் ஹி ஸ்விங்ஸ் த பேட் அவரோட பவருக்கு ஹி கேன் கிளியர். ஏன்னா கல்கட்டா கிரவுண்ட் ரொம்ப சின்ன கிரவுண்டு, பவுண்டரிஸ் வில் பி ஷார்ட். ஸோ எல்லாமே அதை கிளியர் பண்ண முடியும். அண்ட் போலிங்ல வந்து ஒரு 2 over மேலாம் தேவையில்ல எனக்கு. கிளியர் பண்ணலாம், 20வது ஓவருக்கு அப்புறம் கிளியர் பண்ணலாம். இல்ல நான் 18வது ஓவர்ல பேட்டிங் வருவான்னு வச்சுக்கோ, 18வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் துசிக்கிட்டு 21வது ஓவர்ல இருந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். பேட்டிங்க்கு நிறைய டெப்த் தருவான், நல்லா ஃபயர் தருவான் கிரீனு. பச்சை கிரீன்ல கிரீஸ்ல வந்து ஒரு செட்டில் ஆயிட்டு 20 ஓவர் முடிஞ்ச உடனே 20.1ல இருந்து ஆக்சலரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜ் வச்சிருக்கான்டா அவன். பால வேஸ்ட் பண்ண மாட்டான். 20 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டில் இது பண்ணி ஆக்சலரேட் பண்ணுவான். சரி, கண்டினியூ பண்ணு. ஸோ நம்பர் 6ல கிரீன். நம்பர் 7ல வந்து ஐ வில் ஹேவ் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் மிஸ் பண்ண முடியாது. ஹி ஹஸ் பீன் a good addition for KKR ஓவர் த இயர்ஸ். ஸோ ஃபினிஷர் எனக்கு கிரீனும் ரிங்கு சிங்கும். நம்பர் 8 ராமன்தீப் சிங். ராமன்தீப் சிங் வந்து ஒரு அகைன் ரொம்ப விக்கெட் வந்துச்சுன்னா ஃபினிஷிங்ல ஒரு ஆள் வேணுமே அடிக்கிறது. ஸோ அதனால ராமன்தீப் சிங் எக்ஸ்ட்ரா பேக்கப் மாதிரி நம்பர் 8ல. ஈ கேன் ஆல்சோ போல் டு அன் எக்ஸ்டென்ட். எப்பாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு 1 over அப்படி தள்ளிடலாம் அவர். ஓகே, என்னோட போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 9 ஐ வில் பிளே உம்ரான் மாலிக். ஏன்னா உம்ரான் மாலிக் வந்து அந்த எஸ்ஆர்எஸ் வந்து முதல்ல ஒரு சீசன் பேக் பண்ணிட்டு அப்படியே கட்டி விட்டாங்க, போயிட்டு வாணி எனக்கு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். என்னோட லெவலில் வந்து ஐ வில் பிளே உம்ரான் மாலிக் இந்த பிளேயிங் லெவலில், பிகாஸ் வேற ஆள் இல்லை. அந்த உம்ரான் மாலிக் யங்ஸ்டர், ஸோ அவரை பேக் பண்ணி கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ அடிஷன் ஃபார் KKR. ஸோ ஐ வில் பிளே உம்ரான் மாலிக். எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் வேற. ஸோ அந்த ஃபாஸ்ட் பேஸ் இருந்ததுன்னா ஈ குட் ட்ரபிள் சம் பேட்ஸ்மேன். அஃப்கோர்ஸ் பேஸ் மட்டும் போதாது, ஏன்னா பேஸ் மட்டும் இருந்ததுன்னா தொட்டாலே டைம் பண்ணாலே பால் போயிடும். ஸோ அதுவும் இருக்கு. பட் ஐ வில் ஜஸ்ட் டேக் அ கேம்பிள் நம்பர் 9ல. நம்பர் 10 வைபவ் அரோரா. ஆம் சொன்ன மாதிரி பவர் பிளே நியூ பால் போலிங்க்கு வைபவ் அரோரா. தயவு செஞ்சு டெத்ல கொடுத்துடாதீங்க. எந்த ஓவருமே டெத்ல போடக்கூடாது அவரு. நான் லைனா 135 அப்படி கொடுத்துருவேன். எவ்ரி மேட்ச் வில் பி 135 வைபவ் அரோரா. ஸோ 3 ஓவர் நிறுத்திடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ நம்பர் 11 வந்து எஸ் இட் இஸ் ஆப்வியஸ் வருண் சக்கரவர்த்தி. அதுல எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஓகே, இப்போ இம்பாக்ட் சப் பாத்தீங்கன்னா ராம் சொன்னதுக்கு ஐ அக்ரி ஃபுல்லி. நான் வந்து ஐ வில் பிளே பிரசாந்த் சோலாங்கி. ஏன்னா லெக் ஸ்பின்னர் வந்து அவர் வந்து 2 மேட்ச் தான் ஆடினாங்க. ரெண்டே மேட்ச் தான் ஐபிஎல் ஆடி இருக்காரு. தென் ஹி வாஸ் டிராப்டு. அதே டிராப்டுனாலே ஒரு டேலண்ட் டிராப் ஆயிருக்காங்க யங்ஸ்டர்னால இங்க கண்டுபிடிச்சிடலாம் எந்த டீம்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 மேட்ச் யங்ஸ்டரா சான்ஸ் கொடுத்துட்டு அமிச்சிட்டாங்க, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தப்பா ஐ வாண்ட் மேக் இட் இயர். சோலாங்கி வில் பி மை இம்பாக்ட் பிளேயர். எப்போ அப்படின்னா இஃப் த பால் இஸ் டர்னிங் ட்ராக்கா இருந்ததுன்னா ஐ வில் பிளே சோலாங்கி அஸ் இம்பாக்ட் பிளேயர். இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி பிட்ச்னு. ஸோ இல்லைன்னா ஐ வில் இஃப் இட் இஸ் ஃபிளாட் பிட்ச் ஆர் ஃபாஸ்ட் போலிங் பிட்ச் அப்படின்னா கார்த்திக் தியாகி வில் பி மை இம்பாக்ட் சார். ஏன்னா இதுல வந்து கார்த்திக் தியாகி கேன் பி டீசன்ட் வித் ஸ்விங் அண்ட் ஆல். ஸோ அவருக்கு யாருக்காச்சும் ஓரளவு போட தெரியும். ஸோ அதனால ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் கார்த்திக் தியாகி. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபாரினர்ஸ் வந்து நரைன் சைஃபர்ட் ஓப்பனிங், ரவீந்திரா 1 down and then கிரீன் அட் நம்பர் 6 ஆர் நம்பர் 5. ஏன்னா விக்கெட்டே லேட்டா தான் போயிருச்சுன்னா ராணே எனக்கு பின்னாடி தள்ளிடும், 7-8 தள்ளிடும். ஐ டோன்ட் வாண்ட் ராணே as a batsman இந்த at that point of time. ஸோ இவங்க 4 பேரும் போலிங் வைஸ் பாத்தீங்கன்னா நரைன், ரவீந்திரா, கிரீன், உம்ரான் மாலிக், அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் கார்த்திக் தியாகி ஆர் சோலாங்கி. ஸோ ஐ காட் 7 ஆப்ஷன்ஸ் நீங்க கவர் பண்றது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இன் மை ஒப்பீனியன் பேலன்ஸ் டீம். ஸோ திஸ் இஸ் மை 11 for KKR. Yes, Eklam, Cameron Green, Rachin Ravindra. I think lot of New Zealand players, Pinnal and Tim Seifert, lot of New Zealand players. எனக்கு அப்ப லைட்டா சிஎஸ்கே டீம் பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு காலத்துல குஜராத் வந்து தமிழர்கள் குமிஞ்சு கிடக்காங்க, இங்க வந்து நியூசிலாண்டர்ஸ் குமிஞ்சு கிடக்காங்க. ஆக்சுவலி ஒரு காலத்துல சிஎஸ்கே வந்து இதே மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. இப்ப அதே நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து KKR எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. Yes, others, what is your changes in Prabhu 11? யார் கொண்டு வருவீங்க? Will Cameron Green have place in your team? இல்ல லைக் ராம் சொன்ன மாதிரி முசர்பானி வந்து he played exceptionally well in T20 World Cup. So will you go with him? 2 பேருமே ஆடுவேன்.
11 வரும்போது டிஸ்கஸ் பண்றேன். பட் ஐ ஃபீல் லக்ஷ்மனோட 11 ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் 11 நினைக்கிறேன். இந்த கேகேஆர் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஐ டோன்ட் திங்க் ரச்சின் ரவீந்திராக்கு ஸ்குவாட்ல இடம் கிடையாது. சி ரஹானேவை நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 5ல இறக்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க நம்பர் 5ல ரஹானேவை இறக்கி போன வாட்டி தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ரஹானே தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் கேகேஆர் போன வாட்டி. So he should definitely play one down. அதை தவிர I don't think he should play anywhere else. வேற ராணேயோட இதெல்லாம் அந்த சிஎஸ்கேவோட முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் இயர் ஓகே ஒரு 2-3 மேட்ச் அடிச்சாரு ஓகே. பட் நான் இன்ஃபேக்ட் அவர் பிளேயிங் லெவனே ஆட மாட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஓப்பனா கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் ஈவன் பிளே இந்த 11. பட் வேற வழி இல்ல, கேப்டனா ஆடிட்டாரு. ஒரு ஃப்ளோட்டரா வச்சுப்பேன். ஐ வாண்ட் பிளே ராணே அட் 3 or 4. இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்ல ஆக்சுவலி புட் அட் 4, 3 and 4 அப்படி மாத்தி போட்டிருந்தேன். பட் ரவீந்திராவோட பிளேஸ் இருக்கிறதுனால ரவீந்திராக்கு ஐ வில் கோ. ஏன்னா அவரோட போலிங் அண்ட் பேட்டிங் காம்பினேஷனுக்காக ஐ திங்க் ஐ வில் ப்ரிஃபர் ரவீந்திரா. அதனால தான் எடுத்திருக்கேன் அவர். லாஸ்ட் சீசன்ல 450 அடிச்சிருக்காரு ரஹானே. அதுவும் ப்ராப்பராலாம் எல்லா மேட்சுமேலாம் ஒன் டவுன் ஆடல. நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 5ல கூட ஆடினாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் அவரை நீங்க உட்கார வைக்கவே முடியாது. ரஞ்சி பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, போய் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் திருப்பி டொமஸ்டிக்ல இருந்தே வர டொமஸ்டிக்ல திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் அவர்கிட்ட இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்க ரஹானே எல்லாம் உட்கார வைக்கவே முடியாது. இந்த உட்கார வைக்கிறதுல நம்பர் 5ல இறக்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ரஹானே நம்பர் 5ல இறக்கி ரச்சின் ரவீந்திரா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி பேட். நீங்க பவுலிங் யூஸ் பண்ணலாம், பட் அவங்களுக்கு பவுலிங்கே தேவை கிடையாது. ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தாண்டி எதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் தேவைன்னு எனக்கு தெரியல. அதை தவிர நீங்க பிரசாந்த் சோலாங்கி வேற யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 4th ஸ்பின்னரா ஒருத்தன் தேவையே கிடையாது அந்த டீம்ல. இல்ல கேகேஆர் இப்போ வந்து நீங்க டர்னிங் ட்ராக் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, திடீர்னு சென்னை மாதிரி பிச்லாம் ஆடணும்னா டர்னிங் ட்ராக்கா மாறிடுச்சுன்னா தென் ஐ வில் பிளே 4th ஸ்பின்னர். ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா இந்த கார்த்திக் தேவையெல்லாம் நான் ஆடி என்ன பண்ண போறேன்? ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி இருக்காங்க கிரீனை சேர்த்தா, அதனால சொன்னேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரஹானேவை வேஸ்ட் பண்றீங்க நீங்க நம்பர் 5ல எல்லாம் இறக்கிட்டீங்கன்னா. ஸோ என்னோட 11 ஐடியல் 11 நான் சொல்றேன். பட் நான் அக்செப்ட் பண்றேன் லக்ஷ்மன் சொன்ன பாயிண்ட். டிம் சைஃபர்ட் அண்ட் சுனில் நரேன் ஷுட் ஓப்பன். ஏன்னா ஃபின்னாலன் கொடுக்க போற அதே 10 balls 20 தான் எனக்கு சுனில் நரேன் கொடுக்க போறாரு. ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு ஃபின்னாலன் ஆட வச்சிங்கன்னா. 2 எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்ஸ். பட் நரேனும் ஃபின்னாலனும் வெரி சிமிலர் இன் பிளே ஸ்டைல, ரொம்ப சிமிலர் 2 பேருமே. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் சுனில் நரேன் அண்ட் 1 down ரஹானே, 2 down ரகுவன்ஷி அண்ட் 3 down கிரீன். ஸோ ராம் சொன்னது இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் கிரீன் தான் நான் சொல்லுவேன். கிரீன் இஸ் ரியலி குட் T20லேயே. நீங்க ஐபிஎல் ஸ்டாட்ஸ் ராம் ஆல்ரெடி லக்ஷ்மணே சொல்லியிருந்தாரு. 40 ஆவரேஜ் அட் 158 ஸ்ட்ரைக் ரேட்டு மறக்கூடாது. சிஎஸ்கேவோட ஆர்சிபிக்கு ஒரு வாட்டி அடிச்சாரு சிஎஸ்கே இருக்கும்போது 38 of 17. அதெல்லாம் அந்த ஒரு ஃபினிஷிங் எபிலிட்டி உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது கேமரான் கிரீனை. அவரு ஹீஸ் இன் டீசன்ட் ஃபார்ம். நான் ஒத்துக்கிறேன் பெஸ்ட் ஆஃப் தி ஃபார்ம்ல இல்ல, பட் ஹீ ஷுட் டெஃபினெட்லி பிளே இன் தி 11. அட்லீஸ்ட் அந்த பிரைஸ் எடுத்ததுக்கு அந்த பிரைஸ் அதிகமே தவிர ஹீ இஸ் நாட் அ பேட் பிளேயர். 23 crores தான் அதிகம், பட் ஹீ இஸ் வர்த்தி. இந்த 11ல ஆடுறதுக்கு அவர் வர்த்தி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்பர் 6ல ரிங்கு சிங், நம்பர் 7ல ரமன்தீப் அண்ட் நம்பர் 8ல இது ராம் சொல்ற பாயிண்ட் தான், அனுகுல் ராய். ஹீ இஸ் வெரி அண்டர் ரேட்டட் என்ன பொறுத்த வரைக்கும். கிடைச்ச சான்ஸ்லாம் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரும் கிடைச்சாரு. அனுகுல் ராய் நீ வந்து ஃபீல்டிங் சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அவர் எல்லா வாட்டி ஃபீல்டிங் தான் வந்திருக்காரு. இல்ல போன சீசன் கொஞ்சம் ஆடினாரு. ஹி போல் டீசென்ட்லி. எனக்கு எப்படியும் 2 டாப் ஸ்பின்னர் என்டையர் ஐபிஎல் கேரியர்ல ஒரு 3 டீம் ஆடி இருக்காரு. மொத்தமா 10 மேட்ச் தான் ஆடி இருக்காரு ஐபிஎல்லே. இல்ல ஆனா லாஸ்ட் சீசன் தான் நிறைய ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அனுகுல் ராய்க்கு. நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, 10 வைபவ் அரோரா, 11 முசர்பானி. இந்த முசர்பானி இந்த பவுலிங் அட்டாக்ல வர்றதுனால தான் இந்த பவுலிங் அட்டாக் பார்க்கறதுக்கு லுக்ஸ் டீசென்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்டார்ட்ல முசர்பானி இல்லைன்னா இட் லுக்ஸ் வெரி வீக். முசர்பானி உட்கார வைக்கவே முடியாது உங்களால. ஹீ இஸ் அ வெரி குட் சப்ஸ்டியூட் ஃபார் முஸ்தபிசுர் ரஹ்மான் நினைக்கிறேன். பெஸ்ட் சப்ஸ்டியூட் நினைக்கிறேன். முசர்பானியோட டேலண்ட் ஏப்பா குறைச்சு போடுற இவனோட கம்பேர் பண்ணி? முஸ்தபிசர்லாம் எதுவும் சொல்ல முடியாது. முஸ்தபிசர் நல்ல பவுலர் தான். சூப்பர் பவுலர், நல்ல ஒர்த்தி பவுலர். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு சிலது அக்செப்ட் பண்ணவே முடியல. ராமும் லக்ஷ்மணும் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலது. நான் வந்து என்னோட இம்பாக்ட் பிளேயரா மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பேட்டிங் தேவைப்படாது. ஸோ பவுலிங்லேயே போறேன். நான் ஆகாஷ் தீப் தான் யூஸ் பண்ணுவேன். 3 ஸ்பின்னர் எடுத்திருக்கேன் என்னோட டீம்ல.
ஏடா அவன் ரெக்கார்டு அவன் ஹஸ் நாட் பிளேட் ஈவன் ஒன் டே ஃபார் இந்தியா, ஒன் T20 ஃபார் இந்தியா. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் 10 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. நான் எல்லாம் ஸ்டாட்ஸ் பார்த்திருந்தேன். ஏன்னா பட் ஆவரேஜ் ஆனா ஐ அக்செப்ட். ஆனா ஆகாஷ்தீப் வந்து ஆர்சிபிக்கு ஆடும்போது ஒரு சீசன் நல்லா ஆடினார். அவனோட எக்கனாமியே 10 மேட்ச்ல 12 11 12 எக்கனாமி. ஸோ அதெல்லாம் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் எங்கேயோ அவங்க எல்லாம் ட்ராக் பண்ணிட்டாங்க எப்படிலாம் ஆடணும்னு. ஆகாஷ் தீப்லாம் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஃபிட் இன்டு த அது ஓகே, ஸ்குவாட். பட் கார்த்திக் தியாகியை கம்பேர் பண்ணீங்கன்னா ஹீஸ் அ பெட்டர் bowler ஆகாஷ்தீப். ஹி ரெண்டு ஹஸ் பேரும் மோர் ஒரே ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பண்றாங்க. கார்த்திக் தாக்கியா தான் சொன்னேனே, அந்த டெத் bowling வந்து சம்டைம்ஸ் ஹி ஹஸ் போல் டீசென்ட்லி, அதனால தான் அவர் எடுக்கிறேன். இல்லைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி இந்த பிளேயிங் லெவல். அதனால தான் சொன்னேனே இம்பாக்ட் சப்பா தேவைப்பட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஹர்ஷித் ராணா மிஸ் பண்ணுவாங்க அவங்க. வேற யாரும் எனக்கு தெரியல, பட் ஹர்ஷித் ஆமா. ராணா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஹர்ஷித் ராணா தான் இப்போ பேட்டிங்லயும் ஓரளவு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. ஸோ அவங்க ஹர்ஷித் ராணா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம். ரசல் ஓகே, பட் ரசல் லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. டு பி ஹானஸ்ட், லாஸ்ட் 2 சீசன்ஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சோ பெரிய லாஸா கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கேமரன் கிரீனிசன் ரசல்லாம் வந்து ஹியூஜ் மிஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்கு போடவும் தெரியாது, பட்டுதுன்னா ஆப்பரன் கேலி, அதுவும் கொல்கட்டா பிச் மாதிரி இல்ல இருந்தது. அப்படிதான் 2 சீசனா அவங்க வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 2 சீசனா எப்போ படும்னு. 2 சீசனா ஒண்ணுமே இல்ல படல. இல்ல ஆதர்ஸ் ஐ திங்க் 24ல he was very good. ஐ திங்க் பர்பிள் கேப்ல கூட இருந்தாரு டாப் 5ல 16 விக்கெட்ஸ் வரும் bowlingல. பவுலிங்ல அவரை நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் கோல்டன் ஆம், அவ்வளவுதான். அவர் கையில கொடுத்தீங்கன்னா எப்பயாச்சும் விக்கெட் வரும். பட் அவர் பழைய ரசம்லாம் கிடையாது பல லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ என்ன வரைக்கும் பெரிய லாஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா தான் பெரிய லாஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம்ல. கண்டிப்பா. Yes, and also Harshit Rana is a huge miss, Andrew Russell huge miss, Venkatesh Iyer huge miss, but instead they picked the good players like Ravindra எடுத்திருக்காங்க, கேமரான் கிரீன் எடுத்திருக்காங்க, முசர் பானி blessing in disguise. So they do get a few good players. Yes, நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறது வந்து பார்த்தா தான் தெரியும். Next we are moving to key players to watch out for. டேய் Yes, ஆதர்ஸ் இதுக்காகவே இந்த வருஷம் ரவீந்திரா அடிப்பான் பண்றா, நீ சொன்னதுக்காகவே. அவன் நல்லா அடிப்பான், பாக்கலாம். நானும் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல ஆனா ஆமாம் சார். ஒண்ணு இல்ல ஆனா ஒண்ணு நீ சொன்ன மாதிரி அவங்க ஆடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரவீந்திரா. they won't even consider இல்ல நினைக்கிறேன். கண்டிப்பா ஏன்னா ஆட மாட்டாங்க, ஷியோரா ஆட மாட்டாங்க. நியூசிலாண்டர்ஸ் வந்து எப்பவுமே are deprived of chances. ஆனா நியூசிலாந்துல கான்வே எப்பவும் பேக் பண்ணிட்டே இருப்பாங்க. கான்வே வந்து நல்லா டிஃபென்ஸ் ஆடுவோம், சூப்பரா பவர் பிளேயர் வழி ஆகிடுவோம் எல்லா டீம்லயும். ஆனா கான்வே will be a regular in every 11. அதுதான் ஒரு வியர்டு செலக்ஷன் பை எவ்ரி ஸ்குவாட். எங்க டீம் இந்த டீம்ல போனாலும் இல்ல அப்படிலாம் இல்ல. ரச்சின் ரவீந்திரா இந்த வாட்டி ஆட மாட்டாரு, அவ்வளவுதான். போன வாட்டி எல்லாம் அவர் வந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல எவ்வளவு ஹைப் சிஎஸ்கேக்கு. பட் அந்த ஹைப் அவர் ப்ரூவ் பண்ணல, அந்த ஹைப்புக்கு அவர் ஆடல இது வரைக்குமே. சோ இல்ல அதனாலயே அதெல்லாம் அவங்க இந்த வாட்டி ஆட. இல்ல அதெல்லாம் பர்ஃபெக்ட்லி அக்ரி. பட் நான் எதுக்குன்னா அந்த பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் தேவை, பிளஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துடும் டாப்லயே, அதுதான். yes, yes. Yes, next we are moving to key players to watch out for. Others, who will be a key player to watch out for in the squad? இந்த டீம்ல ஆப்வியஸா சுனில் நரேன் தான் நினைக்கிறேன். அவரால் தான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்டும் கொடுக்க முடியும், பவுலிங்கும் போட முடியும். பட் ராம் நம்பர் 7 ஆட வைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஐ டோன்ட் திங்க் அவரு வேஸ்ட். அவரை நீங்க நம்பர் 7 ஆட வச்சு அவரால் பினிஷிங்ல பேட்ல படாது அவருக்கு. அதுக்கு மேல அவர் 2 பால் ஆடினா கூட ஓகே தானே. பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் வந்துருச்சு அதுல. உங்களுக்கு அவர் ஓப்பனிங் ஆட வச்சீங்கன்னா, ராம் நீங்க சொன்ன பாயிண்ட்லயே சொல்றேன், பெஸ்ட் யூட்டிலைசேஷனும் வந்துருச்சு. சோ நரேன் ஷுட் ஓப்பன். அண்ட் அவர் தான் என்னோட கீ பிளேயரா இருப்பாரு. இப்போ இன்னும் எப்பயுமே கேகேஆருக்கு அவர் தான் கீ பிளேயரா இருப்பாரு. இருக்கலாம். Yes, as you said, Sunil Narine a good player. Yes, Ram, உங்களோட key player to watch out for யாரு? நான் தான் என்னோட பிரபாசரத்துல இறங்கியிருக்கேன், அவர் தான் கீ பிளேயர். என்னோட ஐ கோ வித் ஆலன். நான் அதுக்காக தான் ஆலன் இறங்கினேன். ஏன்னா ஆலன் சைபர்ட் காம்பினேஷன் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ். நான் சொத்துக்கிறேன் நரேன் அண்ட் சைபர்ட் வந்து they will make a decent pair. நான் இல்லைன்னு சொல்லல, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எல்லாமே வரும். பட் அந்த ஆலனை வந்து அந்த 33 பால் செஞ்சுரிக்கு அப்புறம் ஐ cannot drop it. ஏன்னா அவர் மாட்டிக்குதுன்னா என்னைக்கு மாட்டிக்கும் தெரியாது. அவர் கேன் வின். இந்த பிருத்திவி ஷாவை பத்தி சொன்னேன். பிருத்திவி ஷா டெல்லியில சொன்னேன். பிருத்திவி ஷாவோட இஸ் a deadly player. இல்ல இல்ல இப்போ ரச்சின் ரவீந்திரா இந்தியன்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பிருத்திவிஷா இந்தியன்ல இதுல ஃபார்வர்ட் ஸ்லாட் போகுது. ஐ cannot drop ஆலன், அவ்வளவுதான். நீங்க உங்களோட இதுக்கு வந்து நீங்க கிரீன் ஆடுற, நீங்க 2 பேரும் கிரீன் ஆடுற. கிரீன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ எல்லாம் கொடுக்க மாட்டாரு.
கிரீனை வந்து இது பண்ணி நம்பர் 5ல ஆடுறது, நம்பர் 6ல ஆடுறது. அவர் 2024ல இருந்த கிரீன் வேற. அப்போ செஞ்சுரி போட்டாரு, மும்பைக்கெல்லாம் ஆடி செஞ்சுரி போட்டாரு. he played at one down மும்பைக்கு. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் போது வேற. இப்போ வந்து ஆஃப் பிளேட் பார்த்தா கிரீனுக்கு ஒண்ணுமே கிடையாது. பேட்டிங் T20 வேர்ல்டு கப்ல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஓ கிரீன் வந்து ஆதர்ஷ் வந்து சொல்லிட்டு இருந்தான் T20 வேர்ல்டு கப்ல யூ பி த ஸ்டார்னு. நிறைய பார்த்தாச்சு கிரீனை, ஒண்ணுமே பேட்லயும் பேட்ட பிடிக்கிறது. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியால இருக்கிற இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். பேட்ட பிடிக்க தெரியாது, போலிங்ல பால் பிடிக்க தெரியாது, ஃபீல்டிங்ல கைக்கு வர கேட்ச் எல்லாம் விடுறாரு. ஒரு ரீசெண்டா கூட பார்த்தோம் நம்ம வேர்ல்ட் கப்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. சச் ஆஸ் பேத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். இவருக்கு போயிட்டு எப்படி 21 கோடி கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி பிளேயர் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், எவ்ரிதிங். இன்ஃபேக்ட் ஆதர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான், T20 has been good. T20 has been good நான் ஒத்துக்க மாட்டேன். has been horrible actually. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒண்ணுமே அடிக்கிறது இல்லை. பட் நான் ஏன் பியூரா சொல்றேன்னா, ஐபிஎல் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு, பிளஸ் அந்த பேலன்ஸ் எனக்கு கொடுத்துடுறான் நம்பர் 6ல. அதனால அவன் நல்ல பேலன்ஸ் கொடுத்துடுறான். 21வது ஓவருக்கு மேல ஆக்சலரேட் பண்ணலாம். You'll start accelerating from 21st over. 20 ஓவர் வரைக்கும் போடுவான், 15வது ஓவர் போடுவான் பேட்டிங்கு. நீ சொன்ன பேலன்ஸ் எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024ல யோசிச்சு பாரு. 2024 2025 இப்போ ஆஃப் பிளேட் அவனோட பேட்டிங் எடுத்து பாரு, கிரீனோட பேட்டிங். நீயே சொல்லிட்டீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்புறம் என்ன அதுல ஒண்ணுமே கிடையாது, பேட்டிங்கும் கிடையாது, போலிங் கிடையாது, ஃபீல்டிங் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு நான் சொல்லி முடிச்சுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு தென் ஐ கோ. நான் தைரியமா ஒத்துக்கிறேன், சுனில் நரேன் ஓப்பனிங்ல மிஸ் பண்ணுவேன். இட் இஸ் a loss for me. அந்த லாஸ் தான் ஆலன் என்ன காம்பன்சேட் பண்ணிடுறான். ஆலனுக்கு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆலன் அண்ட் சைபர்ட் அந்த வேர்ல்ட் கப்ல அந்த பார்ட்னர்ஷிப்காகவே ஓபன் வித் ஆலன் அண்ட் சைபர்ட்னு சொல்றேன். லக்ஷ்மன், நெக்ஸ்ட் உங்களோட கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் உங்க டீம்ல யாரு? ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிக்கு, அங்கிரிஷ் ரகுவன்சி என்னோட பிக்கு. ஸோ அகைன் ஐ லவ் டு வாட்ச் ஹிம் பேட். ஒரு சூப்பர் டேலண்ட்டு. ஸோ ஐ ஹோப் தட் அவர் வந்து இன்னும் பேக் பண்ணி நிறைய மேட்ச், போன வருஷம் இம்பாக்ட் சப்பாலாம் ஆடிந்தார் நிறைய மேட்ச். ஸோ அந்த மாதிரிலாம் சில சமயம் நம்பர் 6 நம்பர் 7 கூட ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு மேட்ச் வந்து 230 240 டார்கெட்னு அவர் நம்பவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, கோலி மாதிரி கில் மாதிரி பிளேஸ் இஃப் யூ மேக் த பேட் நம்பர் 6 நம்பர் 7 அந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. அங்க வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார். நம்பர் 6ல வந்து வாஸ் டாப் ஸ்கோரர் நினைக்கிறேன், 42 அடிச்சார், 28 பால்ஸ் 30 பால்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் பிளேயர். ஸோ அங்கிரிஷ் ரகுவன்சி இஸ் அ பிக் ப்ராஸ்பெக்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும் கேக்கையா. ஸோ ஐ ஹோப் தட் தே டூ. இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட் ஆதர்ஷ், ஜஸ்ட் டு ஆட் டு த பாயிண்ட், இந்த ராணே ஃபேக்டர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வியூவர்ஸ்க்கு. இது வந்து லாஸ்ட் இயர் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ச் ஐ திங்க் இட் வாஸ் அகைன்ஸ்ட் பஞ்சாப் நினைக்கிறேன், பஞ்சாப் கிங்ஸோட. அந்த மேட்ச்ல வந்து டார்கெட் வந்து 110 ரன் டார்கெட்டுக்கு. ராணே மாதிரி ஒரு பிளேயர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இஸ் அ ஜெயண்ட், இந்தியன் கிரிக்கெட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு டெய்லர் மேட் ஈஸி டார்கெட் 110 அழகா நின்று. தேர் வாஸ் நோ பிரஷர் ஆஃப் 100 ஆல்சோ. அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, தேவோட மீன் டேபிள் டாப்பர்ஸ். அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அதை வந்து ஈஸியா அடிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச் சொதப்பிட்டு போனாரு. அங்க கூட ரகுவன்சி கான்ட்ரிபியூட்டர். ரகுவன்சி வாஸ் ஐ திங்க் அகைன் த டாப் ஸ்கோரர், 30 35 அடிப்பாரு. ராணே ஸ்கோர் 15 or 20. எப்படி அது வந்து அவுட்டே இல்லை அந்த பால், ராணேயோட பால் எல்பிடபிள்யூ நினைக்கிறேன், ரிவ்யூ எடுக்காம போவார். ஸோ அவருக்கு வந்து ஃபார்ம்லாம் அந்த சிஎஸ்கேல இருக்கும்போது சூப்பரா ஆடிந்தார். 2023 சீசன் நினைக்கிறேன். he was very integral part of CSK's winning team. ஏன்னா அங்கேயே நம்மளாம் சிரிச்சிருப்போம் ராணே வந்து எப்படி சிஎஸ்கே எடுத்தாங்கன்னு சொல்லி. பட் அது வந்து தோனியோட லீடர்ஷிப்ல சூப்பரா மோல்ட் பண்ணி பிரில்லியண்டா ஆடினார் 2023 சீசன். 24ல they made the mistake. அவர் ஓபன் பண்ண வச்சாங்க, தேவையே இல்லை. he was playing very well at number 4. அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடிந்தார் நம்பர் 4ல, ஓபனிங் பண்ண வச்சாங்க. அங்க வந்து அவர் பழைய ஆரம்பிச்சிட்டாரு. அங்க ராஜஸ்தானுக்கும் புனேக்கும் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ லாஸ்ட் இயரும் எஸ் ஒரு 2-3 50 போட்டிருக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட் an impact in the game. ஸோ அதனால அவர் இருப்பார் பிளேயிங் லெவன்ல அந்த இதை ஃப்ளோ ஸ்டெம் ஆஃப் விக்கெட்ஸ் தடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ஸ்டில் சே தட் ராணே மைட் நாட் பி இன் இஸ் பெஸ்ட் இந்த சீசன். ஸோ பார்க்கலாம், பாப்போம். எஸ் லெட்ஸ் see. எஸ் நெக்ஸ்ட். பட் ஆனா என்னோட கீ பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் வருண் சக்கரவர்த்தி. பிகாஸ் ரசல் இல்ல அண்ட் ஹர்ஷித் ராணா இல்ல. ஸோ ஐ ஃபீல் லைக் த ப்ரெஷர் வில் ஷிஃப்ட் டு வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் முசர்பானி அண்ட் அதர்ஸ் எல்லாம் நியூலி ஜாயின், ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. பட் சின்ஸ் வருண் ஹஸ் பீன் த டீம் ஃபார் சோ லாங், வருண் ஹஸ் டு டேக் த லீடர்ஷிப். Sunil Narine, yes, of course he will be playing good, but he should also get a respect. Like அந்த ஒரு பொசிஷன் வரணும் அப்படின்னு ஐ ஃபீல் he should take the responsibility. அவருக்கு அடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போகும். ஸோ அந்த ப்ரெஷர் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத ஐ வாண்ட் டு see. So I feel like Varun Chakravarti will be a key player
to watch out for in எனக்கு ஒரு சின்ன KKR? டவுட். உங்க Mm. 3 பேருக்கு கொஸ்டின். வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் 4 மேட்சஸ் இந்தியாக்கே வந்து பயங்கரமா அடி வாங்கினாரு. இப்போ எல்லாம் 40+. ஸோ will it have an impact? அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வருண் சக்கரவர்த்தியை? வருண் சக்கரவர்த்தியா அடிக்க சான்ஸ் இருக்கு. பட் we don't have any option. என்னதான் அடிச்சாலும் he will take wickets. அது வந்து crucial. And yes, last time IPL he has been played well compared to இந்த வேர்ல்ட் கப். ஸோ ஜஸ்ட் வேர்ல்டு கப் வச்சு நம்ம இது பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் இல்ல 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 he will become அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், அதெல்லாம் டவுட்டே இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்லயும் நல்லா தான் போட்டுருந்தாரு. இந்தியாவுக்கும் he was brilliant, அவுட்ஸ்டாண்டிங் போலர். இந்த லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் குரூஷியல் மேட்சஸ் எல்லாம் ப்ரீ குவார்டர் ஃபைனல், குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க அவர். அதனால தான் கேட்டேன். வருண் சக்கரவர்த்தி பத்தி கேட்டோம்னா நான் வந்து நீ சொன்னதை ஒத்துக்கிறேன், ஸ்வேதா சொன்னதை ஒத்துக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி will be the key player. அது எப்படி ஆகும்னா சுனில் நரைன் போட்டு கண்டெயின் பண்றதுல வருண் சக்கரவர்த்தி அடிக்க போய் விக்கெட்டை கொடுத்துருவோம். சுனில் நரைன் ஒரு எண்ண நீ சுனில் நரைன் பாரு, ஒரே ஒரு போலர் தான் அவளால மிஸ்ஸி கண்டே பிடிக்க முடியல. 13 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. நோபடி இஸ் ஏபிள் டு மாஸ்டர் சுனில் நரைன். அவரோட எக்கனாமி வந்து அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயும் 10க்கு மேல போன மாதிரியே தெரியல. 13 சீசனா ஆடிட்டு இருக்காரு. எந்த சீசன்லயுமே 10+ போன மாதிரி தெரியல. சோ அவர் சுனில் நரைன் வில் பி த ஸ்டில் த சேம் சுனில் நரைன், அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரா வித் த பால். இது இவர் போடுற பிரஷர்ல வருண் அடிய போய் விக்கெட்டை கொடுத்துருவாங்க. வருண் 2-3 6 அடிப்பாங்க. சோ ஒரு 34 or 40, ஐ அக்ரி வித் ஸ்வேதா, 3-4 விக்கெட் எடுத்துருவாரு. சோ இவர் அடிய போய் இந்த பிரஷர்ல வந்து வருண் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சா. பட் வருண் வில் கெட் யூ விக்கெட்ஸ் இந்த காம்பினேஷன்ல. அதான் என்னோட எஸ், நீங்க சொல்ற மாதிரி குட் காம்பினேஷன்ஸ் டுவோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பின்னிங் டுவோ எப்படி அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருந்தாங்களோ ஐ ஃபீல் வருண் சாரி சுனில் அண்ட் வருண் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் இஸ் கோயிங் ஃபார் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அண்ட் வேர் டு தே எண்ட் அப். டைட்டில் கப் சான்ஸ் இருக்கா? 4th கப் ஃபார் த KKR. ராம், வாட் டு யூ திங்க்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்ன லெவல ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ஆட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரீனை டிராப் பண்ண மாட்டாங்க அவங்க. கிரீனை வந்து டிராப் பண்ண மாட்டாங்க. 21 கோடிக்கு கொடுத்து நான் ஒருத்தன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன் கிரீனை டிராப் பண்ணுவேன், என் டீம்ல கிரீன் ஆட மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ கிரீன் வந்து வச்சுட்டு they will play with all the matches தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு they will push for the playoff spot, but playoff qualify பண்ண மாட்டாங்க, qualify ஆக மாட்டாங்க. 5th or 6th maybe. Okay. I say 5th or 6th. Okay. Lakshman, நான் இதுல இன்னும் சொல்லிடுறேன். என் டீம் அவங்க ஆடினாங்கன்னா ஷோரா டாப் 4ல இருப்பாங்க. பட் ஆடுவாங்களான்னு தெரியல. காம்பினேஷன் அந்த ஃபின்னாலன் சைபர்ட் காம்பினேஷன், அந்த ஃபின்னாலன் இருந்து நீ எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு இப்ப லக்ஷ்மணோட இதுல பிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு 5 மேட்ச் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். மேட்ச் சிங்கிள் ஆட வின் பண்ணி கொடுத்துருவாரு அவுட் ஆஃப் 14 மேட்சஸ்ல அப்படின்னு சொல்லி. சோ அந்த காம்பினேஷனுக்கு 5 மேட்ச் வருண் அண்ட் நரேனோட போலிங். சோ இந்த காம்பினேஷன் வச்சு ஒரு 8 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிடுவாங்க. என்னோட டீம் ஆடலாம், பட் ஆட மாட்டாங்க. அதனால ஐ வில் சே தட் they will finish, they will not qualify for the playoffs. 5th or 6th வரதுக்கு சான்ஸ் இருக்கு. They will give a tough fight for the 4th spot. I will remember this point. Review பின்னால அடிக்கலனா I அந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேக்குறேன். அப்படிங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லா மேட்சும் அடிப்பாருன்னு சொல்லலையே. He will give me 5 matches win பண்ணி கொடுத்துருவாரு ஃபினால. அதான் என்னோட பாயிண்ட். பார்க்கலாம். Let's see how he plays. Lakshman, உங்க opinion, will they qualify for playoffs? ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு 5th place 6th அந்த மாதிரி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிஃபிகேஷன் மைட் பி டஃப். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த போலிங்ல வந்து சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி அவுட்ஸ்டாண்டிங் காம்பினேஷன். ஸோ அவங்க வந்து தே ஹேவ் டு டேக் விக்கெட்ஸ் அண்ட் தென் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர். இவங்க 2 பேரும் ஒரு 3 விக்கெட் அப்படி எடுத்தாங்கன்னா தேர் இஸ் சான்ஸ். அது வந்து எல்லா மேட்சும் நடக்குமான்னு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஹர்ஷித் ராணா, ரசல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க கொஞ்சம் ஓரளவு காம்பன்சேட் பண்ற போலர்ஸ். இந்த கோல்டன் ஆம் ஆதர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்லி ரசலுக்கு வந்து அந்த கோல்டன் ஆம் விக்கெட் எடுத்துருவார் ரசல். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அண்ட் ரசல் வாஸ் ஆக்சுவலி டூயிங் வெல் 24 சீசன் நினைக்கிறேன். 24 சீசன்லாம் 15-16 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ எல்லா போலர்ஸுமே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ராம் கூட ஞாபகம் இருக்கும். ஆல் த 5 போலர்ஸ் சுனில் நரைன், சக்கரவர்த்தி, வைபவ் எல்லாருமே, ரசல் எல்லாமே 15-16 விக்கெட்ஸ் அப்படி செமையா இருந்தது பாக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. ஸோ நரைன் சக்கரவர்த்தி வச்சு தான் டிபெண்ட் பண்ணணும் மெயின் போலிங்கு. அண்ட் ராமோ ஆதர்ஷ் பாயிண்ட்டும் ஐ அக்ரி ஃபுல்லி. முஷரப் அலி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம் நிஜமாவே. ஏன்னா அவரை ஐ வுட் லவ் டு பிளே.
இஃப் நாட் ரவீந்திரா bowling கிடையாதுன்னா ஐ would have surely gone for முஷரப் பரணி as a fourth foreigner. I would have put ராணே as ஒன் டவுன் அப்படி பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒன் டவுன் வந்து அவருக்கு ஐடியல். இப்போ ஆதர்ஸ் சொன்ன மாதிரி ஒன் டவுன் வந்து ராணேக்கு ஐடியல் திங். பிகாஸ் அவர் வந்து காலகாலமா டாப் ஆர்டர் தான் ஆடி இருக்காரு. மிடில் ஆர்டர் வந்து மே நாட் பி சூட்டபிள் ஃபார். பட் நான் அந்த ஃப்ளோட்டருக்காக சொன்னேன். பட் எனிவே கமிங் பேக், ஸோ இதுல வந்து முஷரப் பரணி would be a very good choice அவங்க சொன்னதுல. ஸோ அவரும் வந்து he can add some vital திங்ஸ் டு த கேகேஆர் bowling lineup. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். முஷரப் பரணி ஆடினாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. பட் என்னோட லெவன்ல இந்த பேலன்ஸ்க்காக இருக்க மாட்டாரு. ஸோ ஐ திங்க் எஸ் என்னோட லெவன் படி ஃபிஃப்த், மேபி ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் நினைக்கிறேன். ஓகே, அதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து 5th or 6th சொல்லியிருக்காங்க. Do you also think the same or qualify chances இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 4th or 5th இருப்பாங்க. தே வில் பி இன் ரேஸ் வித் டீமே சொல்றேன். தே வில் பி இன் ரேஸ் வித் ஆர்சிபின்னு நினைக்கிறேன். இந்த 4th பொசிஷனுக்கு ரெண்டு Yeah, பேர் தான் RCB. இருப்பாங்க நான் நினைக்கிறேன். No, no, no. RCB will defend this. ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி ஹேசல்வுட் இல்ல பண்ணி இல்ல ஹேசல்வுட் இல்ல ஆப்வியஸா. ஸோ பவுலிங் அப்படியே ரொம்ப வீக்கா தெரியுது. ஆர்சிபி வரும்போது நான் ஃபுல்லா பேசுறேன். இப்போதைக்கு ஐ ஃபீல் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரேஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த 4th பொசிஷனுக்கு. அப்புறம் டு ஆட் அ பாயிண்ட், ரஹானே வந்து போன சீசன் சையத் முஷ்டாக் அலில ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஸ்கோரிங் 470 ரன்ஸ். ஸோ இந்த நிறைய படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி வயசானாலும் அவருக்கு இன்னும் போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 years தாராளமா ஆடலாம். ஃபிட்னஸும் இருக்கு, அந்த ஏத்த டெக்னிக்கும் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஹி வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கேகேஆர் டீம். ஆதர்ஷ் அகைன் நீ சொன்ன பாயிண்ட்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ரஞ்சி டிராபி சொன்னா அதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட், அதை விட்டுரு. சையத் முஷ்டாக் அலி ஓகே, அக்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து இப்போ கிரீனோட பாயிண்ட்டுக்கு ராம்டா நான் என்ன சொன்னேன், நான் வந்து கிரீன் ஆடுவேன். ஏன்னா அவர் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பிரில்லியண்டா இருக்கு. ஏன்னா சில பேர்லாம் they are suited for ஐபிஎல். அந்த இதுக்கு வந்து ஐடியலா இருப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை அவரை ட்ராக் ரெக்கார்ட் வச்சு. எஸ், ராணே வந்து நீ பார்த்தனா ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர்ல ஒன்றும் பெருசாலாம் பண்ணதில்லை. ஒரு 1-2 சீசன் நடுவில் 2023 he had a great season. See, ஸ்டார்டிங்ல அவர் வந்து என்ன ஸ்ட்ரைக் ரேட் 125 130 இருக்கும். அதெல்லாம் யூ cannot expect to win games இந்த ஏரால. he may have improved, but it is not, in my opinion, he is not going to win you by scoring huge runs and all if he bats at number 5. பட் எனக்கு வேற வழி இல்ல. நான் நம்பர் 3ல ஆடினா ராணே நீ சொன்ன மாதிரி he could be a better version. I agree with you fully. பட் நம்பர் 3ல நான் ஆட மாட்டேன் இந்த வருஷம். ஏன்னா I feel Ravindra will be a better bet because I want to play him as an all-rounder. So அதனால I will go with Ravindra 3, Rane 5. Rane இன்னும் நான் கீழே இருக்கும், as I told you, if wickets don't fall early. Yes, இருக்கலாம். Yeah. அப்புறம் இல்ல இன்னொரு பாயிண்ட். ஸோ த ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு என்ன தோணுதா, என்னோட 11ல 4 ஃபாரினர், டிம் சைஃபர்ட், நரேன், கிரீன் அண்ட் முசர்பானி. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் நான் ஃபியூச்சர்ல பண்ணுவேன்னா, ரோமன் பவலை மொத்தம் எடுத்துட்டு வருவேன். வேற யாருமே இந்த 11ல எந்த ஃபாரினர் நான் எடுத்துட்டு வர மாட்டேன். ஃபின்னாலன் எடுத்துட்டு வர மாட்டேன். ரோமன் பவல் ஆக்சுவலாவே அவருக்கும் டீசன்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு. சோ நீங்க ஆண்ட்ரே ரசலோட அந்த இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரே ஆளு பவல் மாத்திரம் தான். அந்த கேம் பிளேவை அப்படியே மாத்தணும்னா இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ எனக்கு அந்த இப்ப நான் சொன்ன அந்த 3 பேர்ல யார் எனக்கு சூட் ஆகலையோ, ஒருவேளை கிரீன் ஃபெயில் ஆனாலோ இல்ல முசர்பானி ஃபெயில் ஆனாலோ அப்போ நான் பவல் எடுத்துட்டு வருவேன். மோஸ்ட் ப்ராபப்லி 2 பேரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். பட் இஃப் தே ஃபெயில், ரோமன் பவல் தான் வரணும். ரச்சின் ரவீந்திராலாம் வரக்கூடாது, ஃபின்னாலன் 11ல ஆடக்கூடாது. இவங்க 2 பேரும் ஐ எம் பிரிட்டி ஷூர் தே ஷுட் நாட் பிளே இன் தி 11. See, ஃபின்னாலன் he is just an நான் சொல்றேன் he is just an one match wonder. நான் சொல்றேன் ஃபின்னாலன், நான் இதுதான் அந்த வீடியோலயும் சொன்னேன். he is just a blind slogger. எப்படி சொல்லிட்டேன், ஒன் மேட்ச் he is just a blind slogger. இல்ல நீங்க அவர் எவ்வளவு வருஷமா ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்காருன்னு பாருங்க. போய் டீம்ல எத்தனை வாட்டி ஆன் அண்ட் ஆஃப், அவ்வளவு சான்ஸ் கொடுத்து அவர் அடிக்கல, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனா இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஜென்ரலா இஸ் ஜஸ்ட் அ பிளைண்ட் ஸ்லாகர். அவர் பாலை பார்த்து சுத்துவாரு, அவ்வளவுதான். அவர் ஈஸி விக்கெட் எடுக்கலாம் அவரை. அதே டைம் டிம் சைஃபர்ட் அப்படி கிடையாது. டிம் சைஃபர்ட் வந்து ஆங்கரும் பண்ணுவாரு கொஞ்சம் கொஞ்சம் பாலை பார்த்து. ஸோ ஐ ஃபீல் டிம் சைஃபர்ட் இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன். நான் இது அந்த வேர்ல்டு கப்ல ரிவ்யூல எல்லாம் சொல்லியிருந்தேன். ஃபின்னாலன் நான் சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ்ல அடிக்கல. ஃபின்னாலன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இஸ் ஜஸ்ட் அ பிளைண்ட் ஸ்லாகர். அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் இஸ் ஜஸ்ட் அ பிளைண்ட் ஸ்லாகர். அவர்கிட்ட இருந்து மிஞ்சி போனா 14 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 மேட்சஸ், நீங்க 5 சொன்னீங்க, நான் 2 சொல்றேன். 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவர்கிட்ட இருந்து. மீதி அவர்கிட்ட 20 ரன்ஸ் வரப்போகுது. அதை நான் சுனில் நரேன் வச்சு எடுத்துப்பேன். இல்ல பின்னாலன் வந்து ராம் சொன்ன மாதிரி ஐ அக்ரி. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது ஒரு கிக் ஆயிடுச்சு அன்னைக்குன்னா இட் பி ஸ்டே அந்த மாதிரி பிளேயர். பட் அதான் இதுல வந்து காம்பினேஷன் பார்க்கணும்ல. இப்போ ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட்டும் அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி, அதான் இந்த வீடியோவே பாருங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது
ஆதர்ஷோட பிளேயிங் லெவன்ல இரசெண்டா ரவீந்திரா, நான் மட்டும் தான் ரவீந்திரா எடுத்திருக்கேன் இந்த 4 பேர்ல. ராம் மட்டும் தான் கிரீன் ட்ரா பண்ணியிருக்கான். ஆதர்ஷும் ராமும் தே பிக் முஸ்ரப் பண்ணி. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஆலன் ஆல்சோ ராம் மட்டும் தான் எடுத்திருக்கான். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து இதுவா இருக்கு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எல்லா டீமுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு. போமி யார் இந்த 11லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்களா, எங்க லெவல் எடுக்கிறாங்களா, இல்ல எங்களோட மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸ் எடுக்கிறாங்களா, எங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன். ஒன்னு கேரண்டி பண்ணிடுறேன், நம்ம 4 பேரோட லெவனும் 100% கண்டிப்பா ஆட மாட்டாங்க. 100% ஐ கேன் கேரண்டி. ஏதாவது ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் மினிமம் இருக்கும் எல்லா லெவன்லயுமே இருக்கலாம். பட் லெட்ஸ் சி அவங்க வந்து என்ன காம்பினேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. டூ டெல் அஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ் உங்களோட 11ல யார் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் எங்களுக்குள்ளேயே விளையாடுறது. ஸோ ஐ திங்க் தே டு ஹாவ் இதே மாதிரி கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். லெட்ஸ் சி யார் எடுக்கிறாங்கன்னு. டூ டெல் அஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ் உங்களோட பிளேயிங் 11 who will be the key player. இந்த இதை அமுச்சு விடுங்க, இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா கேட்க இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த 4 பேரையும் 4-5 லெவனா பார்த்துட்டு. எஸ் இருக்கலாம். டூ ஷேர். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா டூ ஃபாலோவர்ஸ். Thanks for watching நம்ம வீட்டு கிரிக்கெட். Let's speak the cricket honest way. See you all in the next team analysis. Tata, bye bye.